அடுப்பு பக்கமே போகாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மில்க் ஸ்வீட் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு 2 மில்க் பவுடர் பாக்கெட் ₹10 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு டெசிகேட்டட் கோகனட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோகனட் மில்க் பவுடர் கிடைக்குது கடைங்களில், அது கூட வாங்கிக்கோங்க. பாருங்கள், நான் 2 பேக்கெட்டுக்கு 1 கோகனட் மில்க் பவுடர் 1 பேக்கெட் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 3/4 பங்கு போட்டு 1/4 பங்கு மீதி வச்சுக்கோங்க. அது நம்ம கடைசியாக இந்த பால்ஸில் ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்கு சுகர் வேணும்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சுகர் கிறிஸ்டலாகவும் போடலாம், பவுட்ரு பண்ணியும் போடலாம். பாருங்கள், மில்க் மேட் 4 ஸ்பூன் போட்டு நல்லா டைட்டாக சப்பாத்தி டவ் மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைகளில் சுகர் பீட்ஸ் கிடைக்கிது, அது வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த ரோல்ஸை கொஞ்சமாக பேடா மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட்டில் புரட்டி எடுத்து நடுவில் பீட்ஸ் வச்சிங்கன்னா